பாருங்க நம்ம பழைய காலம் மாதிரியே அடுப்புக்கும் சட்டிக்கும் வந்தாச்சு. அப்போ எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி செஞ்சோம்னா அந்த டேஸ்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். எப்படி செய்வாங்கன்னா, அப்போ எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு மட்டன் குழம்பு செய்ய மாட்டாங்க. மட்டனை குக்கர்லேயே வேக வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் வேக வைப்பாங்க. மட்டனை சட்டியில் தண்ணி ஊற்றி அப்படியே வேக போடுவாங்க. அது கூடவே ஒன்றுனா அப்படியே சேர்த்துருவாங்க. இது பாருங்க, ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீட்டாக 4 வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது பாருங்க, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி அதிலே போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். 1/4 கிலோ மட்டன் தான் எடுத்திருக்கேன். மட்டனுக்கு தேவையான உப்பு இதிலே போட்டுக்கலாம். இது மொத்தமாக வேகட்டும். இதை கூடவே ஒன்று சேர்க்கும் போது காட்டுறேன். இதுக்கு மசாலா அரைக்க போகிறோம். இந்த மட்டன் குழம்புக்கு நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி ஆல்ரெடி நான் அரைச்சிட்டேன். இருந்தாலும் அளவுக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி, 1.5 ஸ்பூன் பூண்டு, ஒரு 2 தேங்காய் பத்தை, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, கறி மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூனு. இது எல்லாமே ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிடலாம். கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ நாம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதையுமே நம்ம வதக்க வேணாம். எல்லாமே இதுலேயே 1 by 1 போட்டுகிட்டே இருக்கலாம். அப்படியே வேகட்டும். இது பாருங்க, கறி நல்லா வெந்து போச்சு. ஆனால் வெங்காய தக்காளி இன்னும் கொஞ்சம் வேகணும். நம்ம குழம்பு இன்னும் ரெடி ஆகலை. பாருங்க, முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்கும். இப்படி தான் போடுவாங்க. நல்லா பத்தையாக இருக்கும் முள்ளங்கி. கழனியில் போட்டுருப்பாங்களா, பிடுங்கி எடுத்துகிட்டு வருவாங்க. சும்மா நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்கள். முள்ளங்கி கட் பண்ணாலும் ஒரு பத்தை இவ்வளோ பெருசு வரும். நல்லா நிறைய கட் பண்ணி போட்டு இப்போ நான் போட்டுருங்க பார்த்தீங்களா, 1/4 கிலோ மட்டன் தான் இது. இந்த மாதிரி தான் போடுவாங்க. நிறைய கறி போட்டு செய்ய மாட்டாங்க. 1/4 கிலோ மட்டன் தான் போடுவாங்க. ஆனால் பார்த்தீங்களா, சட்டி நிறைய காய் போட்டு குழம்பு வைப்பாங்க. இப்போ பாருங்க, நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த மசாலா இதிலே போட்டுருவோம். மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் லாஸ்ட்டாக தான் ஊற்றுவோம். ஆனால் இதில் நான் தேங்காய் சும்மா ஒரே ஒரு பத்தை தான் வச்சுருக்கேன். ஏன்னா வீட்டில் பசங்களுக்கு பிடிக்காது தேங்காய் நிறைய சேர்த்தா. அதனால சும்மா கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அதனால் இதோடு சேர்த்து அரைச்சி ஊற்றிட்டேன். இது பாருங்க, இப்போ லாஸ்ட்டாக ஒரு கரண்டி எண்ணெய் இது மேலே ஊற்றிட்டேன். நம்ம எதுவுமே ரிஸ்க் எடுத்து தாளிக்கல. இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எதுவுமே கஷ்டப்பட மாட்டாங்க. அப்படியே மொத்தமாக போட்டு வேக வச்சுட்டு குழம்பு ரெடி ஆகிடும். எல்லாம் வெந்து வரட்டும். உங்களுக்கு காட்டுறேன் குழம்பு எப்படி இருந்தது. பாருங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எதுவுமே தாளிக்காமல் அப்படியே எல்லாமே ஒன்று போட்டோம். ஆனால் குழம்பு இந்த ஏரியாவே கமகமான்னு தூக்குது பாருங்க. அவ்வளோ வாசனையாக இருக்குது. சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்க எப்படி இருக்குது குழம்பு. செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டைம் இருந்தால் அடுப்பில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.